பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் எல்லாரும் நம்முடைய சிந்தனைகளை திருப்புவோம். எல்லாரும் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். பைபிள் வாசிக்கிறவங்க 1-2 பேர் வாசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்க பைபிளை திருப்பாமல் இருக்கக்கூடாது. அந்தந்த வசனங்களை எல்லாருமே நம்முடைய கண்களால் பார்த்து நம்ம வாசிக்கணும். அதை நமக்கு ஆசீர்வாதம். ஓகே, இந்த வேளையில் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக கடந்து வருவோம். சிந்தனைக்கு ஆதாரமாக அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், த புக் ஆஃப் பிலிப்பியன்ஸ், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். த புக் ஆஃப் பிலிப்பியன்ஸ் த புக் ஆஃப் பிலிப்பியர் சாப்டர் 4 verse 6 வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் தொடர்ந்து இந்த வேளையிலே மகிமைப்படட்டும். கடந்த திங்கட்கிழமை நம்முடைய சபை, நம்முடைய பைபிள் காலேஜ் ரீஓப்பனாக இருந்துச்சு. ரீஓப்பன் முடித்த பிறகு ஈவினிங் பைபிள் காலேஜ் கிராஜுவேஷனாக இருந்துச்சு. செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து பைபிள் காலேஜ் ரன்னாக ஆரம்பிச்சிச்சு. கர்த்தருடைய கிருபையினால இந்த ஊழியங்களை கர்த்தர் கிருபையாய் நடத்தினார். தொடர்ந்து புதன்கிழமை ராஜபாளையம் ஏரியாவில் ஒரு சர்ச் டெடிகேஷனுக்காக கடந்து சென்று அங்கே 2 நாள் ஸ்தோத்திர கூட்டங்கள் நடைபெற்றது. அது புதன்கிழமை அன்று வியாழக்கிழமை பிரைஸ் தி லார்ட். அந்த ஊழியத்தின் பாதையில் அடியனும் சார் ஜோஷுவா பிரமோத் அவர்களுமாய் நாங்கள் கடந்து சென்று அந்த ஊழியத்தின் பாதையில் நேர்த்தியாய் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். அந்த நேரங்களிலே நம்முடைய சபையில் இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் என்னுடைய சிந்தனையில் அதிகமாக நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஜெபித்து கொண்டிருக்கும் போது பிரைஸ் தி லார்ட் இந்த வார்த்தையை மறுபடியும் ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தார். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே செய்தியினுடைய தலைப்பு கவலைப்படாதிருங்கள். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறோம்? அல்லேலூயா. எஸ், கவலைப்படாதிருங்கள் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் இந்த நாட்களிலே கவலைகள் அதிகமாய் மனுஷங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து அதிகமான பலவீனங்கள், அதிகமான பிரச்சனைகளுக்குள்ளாக நாம் சென்று கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கவலைகளிலிருந்து விடுதலையை தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். கூடவே நாம் கவலைப்படாதபடிக்கு நம்மை தற்காத்து கொள்ள வேண்டிய கிருபையை தருகிறவரும் ஆண்டவர். அல்லேலூயா. அழகா சொல்றாரு. வாசிக்கும் போது வாசிங்க மறுபடியும் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். The book of Philippians chapter 4 verse 6 வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். பாத்தீங்க, ரொம்ப அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை. நாம் பல காரியங்களுக்கும் கவலைப்படுகிறவர்களா இருக்கிறோம். அழகா சொல்றாரு பிலிப்பியர்ல. அவர் சொல்றாரு, நான் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை தான். ஏன்னா எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், பிலமோன் இந்த 4 புஸ்தகங்களும் அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலைக்கு உள்ள இருந்து எழுதின புஸ்தகங்கள். சிறைச்சாலைக்கு உள்ள இருந்து பார்த்தீங்கன்னா, சிறைச்சாலைக்கு உள்ள இருக்கும்போது நிறைய கவலைகள் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆனா அவர் சொல்றாரு, சிறைச்சாலைக்கு உள்ள இருந்து எழுதும்போது சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே சில கவலைகளோடு சில காரியங்கள் கைகூடி வரவில்லையே என்று சொல்லி நாம் ஒருவேளை தேவ சமூகத்திலே கண்ணீரோடு நாம் இருப்போமே என்று சொன்னால், பிரைஸ் தி லார்ட், அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒன்றிற்கும் கவலைப்படாமல். அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. 1 Peter chapter 5 verse 7 வாசிங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்ப நம்முடைய கவலையை யார் மேல வைக்கணுமா? ஆண்டவர் மேல வைக்கணும். பாருங்க, வசனம் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்படின்னு சொன்னா எல்லா கவலையும் ஆண்டவர் மேல வச்சிட்டோம்னு சொன்னா எது நமக்கு செம்மையாய் நடக்க வேண்டுமோ அவைகளை செம்மையாய் நடத்தி நம்மை செம்மையாய் கொண்டு செல்ல ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா.
நாம் அநேக நேரங்களில் அநேக கவலைகளை நாம் உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையில் இதிலிருந்து என்னால் வெளியில வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாவே சில தீர்மானம் எடுப்போம், நம்மளாவே சில திட்டங்களை எடுப்போம். அது பிரச்சனைகளுக்குள்ள போய்விடும். பாருங்க, எப்போது கவலைகள் வரும்னு சொன்னா, நாம் எதிர்பார்த்த காரியம் நிறைவேறாமல் போகும்போது நமக்குள்ளே கவலைகள் வரும். நம்ம ஒரு காரியத்தை சிந்திப்போம், நம்ம ஒரு காரியத்தை எதிர்பார்ப்போம், நம்ம ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைப்போம், அது நிறைவேறாமல் போகும்போது கவலைகள் வரும். அப்போ கவலைகள் வரும்போது சில குழப்பங்கள் வரும்போது நாம் செய்வது என்ன செய்வது என்று தெரியாதபடிக்கு நாம் தடுமாறுவோம். தடுமாறுகிறது மாத்திரமல்ல, அது ஃபெயிலியரா போய் மாற்றப்படும். அப்போ நாம் செய்வதற்கு முன்பாக, நாம் ஒரு காரியத்தை செயல்படுவதற்கு முன்பாக ஒருவேளை அது கைகூடி வராமல் இருக்குமே என்றால் தடுமாறாதபடிக்கு, கவலைப்படாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்திலே அவைகளை வைத்து நாம் ஜெபத்தோடு நாம் செய்வோமே என்றால் கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வரதுனால உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். அமெரிக்கா தேசத்திற்கு செல்வதற்கான விசாவுக்காக எங்களுக்கு பொதுவாக அமெரிக்காவில் இருந்து என்ன பண்ணாங்கன்னா, விசாவுக்குள்ளதான ஸ்பான்சர் லெட்டர் கொடுத்துட்டாங்க. ஸ்பான்சர் லெட்டர் கொடுத்த பிறகு நம்முடைய இந்தியாவில் உள்ளதான எம்பசியில், அமெரிக்கன் எம்பசியில் போய் விசா வாங்கணும். விசா வாங்கும்படியாக தொடர்ந்து அப்ளை பண்ண நேரத்தில் எனக்கு ஹைதராபாத்தில் தான் எனக்கு விசாவுக்காக என்ன பண்ண அப்ளை பண்ணும்படி விசாவுக்காக அங்கே வரும்படியாக சொன்னாங்க. அதன் பிரகாரமாக நான் அங்கே போயிட்டேன். அதாவது 2 days நம்ம இருக்கணும். முதல் நாள் நான் போகும்போது, அதாவது அங்கே எனக்கு மார்னிங் 7 மணிக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. காலைல 7 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால், அப்பாயின்மெண்ட் அந்த 7 மணிக்குள்ள அப்பாயின்மெண்ட்டை எடுத்துட்டு நேராக உள்ள என்ட்ரு ஆகிறேன். உள்ள என்ட்ரு ஆகிற கேட்டில் வைத்து என்ன பண்ண, என்னை பிளாக் பண்ணிட்டாங்க. நீங்கள் உள்ளே போக முடியாது அப்படின்னாங்க. நான் என்ன விஷயம்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இதற்கு முன்னாடி, அதாவது சுமார் கோவிட் டைமில், ஒரு டைமில் அமெரிக்கா போகிறதுக்கான விசாவுக்காக அப்ளை பண்ண நேரத்தில் கோவிட்ல அது ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அது ரிஜெக்ட் மீன்ஸ் விசா ரிஜெக்ட் ஆகலை, கோவிட் வந்ததுனால அந்த நாட்களில் அந்த எம்பசிக்கே போக முடியாமல் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு சொன்னால், அந்த ரிஜெக்ட் ஆன காப்பியினுடையதான நகல் கொண்டு வந்தால் தான் என்ன பண்ண முடியும், நீங்கள் உள்ளே போக முடியும். ஸோ அதை நாங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ இருக்கிறதான இந்த பேப்பரை தான் உள்ளே நாங்கள் நகர்த்த முடியும். ஸோ நீங்கள் அந்த பேப்பர் கொண்டு வந்தால் தான் என்ன பண்ண முடியும், நீங்கள் உள்ளே போக முடியும்னு சொன்னாங்க. நான் பதட்டப்படவே இல்லை. ஆண்டவருக்கு சித்தம்னா என்ன பண்ணுவாங்க, என்ன உள்ளே விடுவாங்க. ஆண்டவர் சித்தம் இல்லைன்னா உள்ளே விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் வெளியில் வந்து நான் ஏஜென்ட்டுக்கு கால் பண்ணேன். ஏஜென்ட் உடனே சொல்கிறாரு, சார் எனக்கு தெரில சார், இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ண விஷயம் எனக்கு தெரில, ஸோ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னாரு. உடனே என்ன பண்ண, சரி நான் ட்ரை பண்ணுறேன்னு சொன்னார். ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு உடனே ஒரு பாஸ்வேர்டு கேட்டார். அது கர்த்தருடைய கிருபை. அந்த பாஸ்வேர்டு நான் ஃபோட்டோ காப்பி வச்சுருந்தேன். அந்த ஃபோட்டோ காப்பியை இம்மீடியட்டாக நான் அவருக்கு அனுப்பி கொடுத்தேன். அவர் பெங்களூரில் இருக்கிறாரு. அவருக்கு நான் அனுப்பி கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால், இம்மீடியட்டாகவே அந்த பாஸ்வேர்டு போட்ட உடனே அந்த பழைய டாக்குமெண்ட் என்னாச்சுன்னு சொன்னால் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஒரு 2 to 3 minutesல என்ன பண்ணாருன்னா, எனக்கு என்ன பண்ணார், அதை அனுப்பி கொடுத்தாரு, எனக்கு மெயில் பண்ணிட்டாரு. நான் மெயிலை கொண்டு போய் நேரம் என்ன பண்ண, பிரிண்ட் அவுட் போட்டேன். பிரிண்ட் அவுட் போட்ட உடனே அந்த காப்பி எனக்கு கிடச்சிச்சு. சுமார் ஒரு 10 முதல் 15 நிமிடங்களுக்குள்ளாக மறுபடியும் நான் உள்ளே போன உடனே எனக்குள்ள அனுப்பி விட்டுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. அதை அந்த நேரத்தில் என்னை உள்ள அனுப்பி விட மாட்டேங்கிறாங்க. அதில் அனுப்பி விடலைன்னு சொன்ன உடனே நான் உடனே கவலைப்பட்டுட்டு, ஐயோ எனக்கு இப்படி பெர்மிஷன் கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு நாங்கள் அழுதுட்டு நின்றுருந்தேன்னு சொன்னால், கவலைப்பட்டு நின்றுருந்தேன்னு சொன்னால் கண்டிப்பாக என்னால் நான் ரீச் பண்ணவே முடியாது. அதில் கவலைப்படாம தேவனுக்கு சித்தமான இந்த காரியம் வாய்க்கும்னு சொல்லிட்டு அடுத்த காரியங்களை ப்ராசஸ் பண்ண ஆரம்பித்த உடனே மற்ற காரியங்கள் எல்லாம் எனக்கு சமாதானமாய் சாதகமாக வந்துச்சு. தொடர்ந்து கர்த்தருடைய கிருபையினாலே பிரைஸ் தி லார்ட் இந்த காரியங்களை கர்த்தர் கைகூடி வரப்பண்ண கர்த்தர் உதவி செய்தவராய் இருந்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமை செலுத்துகிறேன். எதற்காக சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு பிரச்சனை என்று வரும்போது நாம் அதிலே கவலைப்படாதபடிக்கு நம்முடைய கவலைகளை கர்த்தர் மேல வைத்துவிட்டு நாம் முன்னேறி செல்வோமே என்றால், நமக்காக யுத்தம் செய்கிற ஆண்டவர் நம்மை செம்மையான பாதையில் நடத்தி அந்த நேரத்திற்கு தேவையான ஞானத்தையும் கொடுத்து கிருபையாய் நடத்த தேவன் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். முக்கியமா எந்தெந்த இடங்களிலே கவலைகள் வரும் என்று சொல்லி ஒரு 3 காரியங்களை உங்கள் மத்தியிலே சுருக்கமாய் வைத்து கர்த்தருடைய வார்த்தையை நிறைவு செய்யும்படியாய் விரும்புகிறேன். வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம்
11ஆம் அதிகாரம், the book of Luke, லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40 முதல் 42 வசனம் வரைக்கும் உள்ள வார்த்தைகளை வாசிங்க. லூக்கா 11 40 முதல் 42, the book of Luke chapter 11 verse 42 40 முதல் 42 வாசிங்க. மதிகேடரே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையோ? லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறீங்க. Praise the Lord. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அந்த போர்ஷன் வாங்க. 10ஆம் அதிகாரம் 40 முதல் வாசிங்க. 10ஆம் அதிகாரம் 40 முதல். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இந்த இடத்துல அழகா சொல்றாரு பாருங்க. 41ஆம் வசனத்துல இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அல்லேலூயா. இந்த இடத்துல ஏன் மார்த்தாள் கவலைப்பட்டு கலங்குகிறாள்? ஏன்னா தன்னுடைய சகோதரி தனக்கு உதவி செய்யாததினால அவள் அந்த இடத்திலே கவலைப்பட்டு கலங்குகிறாள். என்ன சொல்றா? ஆண்டவரே, அவர் சொல்றாரு, மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்து மிகவும் வருத்தம் அடைந்து ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? அப்போ எனக்கு உதவி செய்யும்படியா என் சகோதரி வரவில்லை என்கிற கவலை மார்த்தாளுக்குள்ள இருந்தது. அல்லேலூயா. சத்தம் சொல்லுங்க, அல்லேலூயா. முதலாவது கவலை என்னன்னா, எனக்கு இவங்க உதவி செய்யவில்லையே என்கிற ஒரு கவலை மார்த்தாளுக்குள்ளே காணப்பட்டது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்கிற கவலை நமக்குள்ள இருக்கக்கூடாது. நமக்கு உதவி செய்கிறவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இவங்க என்னை கண்டுக்கவே இல்லைங்க, இவங்க எனக்கு ஒரு உதவி செய்யவே இல்லை, என் பிள்ளைகளுடைய படிப்புக்கு ஒரு 5 காசு கூட என்ன பண்ணல இவங்க கொடுக்கல, எங்களுடைய தேவைக்கு இவங்க கொஞ்சம் கூட உதவி செய்யல. நோ நோ நோ, அப்படி இல்லை. பாருங்க, உதவி என்பது பரத்திலிருந்து வருகிற உதவியோ அது நிறைவான உதவியாய் நமக்கு காணப்படும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் நமக்கு உதவி செய்ய வல்லவர் பரத்தில் இருக்கிற ஆண்டவராகிய தேவன். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவைகளுக்காய், நம்முடைய உதவிகளுக்காய் அவரை நாம் நாடும் போது நிச்சயமாய் அவர் நமக்கு செய்கிற உதவி நிரந்தரமான உதவியாய் காணப்படும். அல்லேலூயா. சில நேரங்களில் மனிதர்களிடத்திலே நாம் உதவிகளை தேடி மனிதர்கள் நமக்கு உதவிகளை செய்து விடுவார்கள் என்று சொல்லி சில நேரங்களிலே மனிதர்களை நம்பி விடுகிறோம். ஆனால் அந்த இடத்திலே சில தோல்விகள், சில ஏமாற்றங்கள் வரும்போது நம்முடைய இருதயத்திற்குள்ளே கவலைகள் ஏற்பட ஆரம்பிக்கிறது. அப்படியானால் தேவ பிள்ளைகளுடைய புரிந்து கொள்ள வேண்டும், மனுஷர்களை நம்பி மனுஷனிடத்திலே உதவியை தேடாதபடிக்கு நாம் கர்த்தரிடத்திலே உதவியை தேடும் போது நம்முடைய தேவைகளை சந்திக்க நமக்கு உதவி செய்ய ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு முறை, அதாவது நான் சென்னைக்கு டிராவல் பண்றேன், ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறேன். ட்ரெயின்ல போறதான நேரத்தில் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு முன்னாடி நான் என்னுடைய பேகை எடுத்துட்டு, நம்ம பைபிள் அன்னைக்கு ஒரு நாள் தான் என்னுடைய ப்ரோக்ராம், அதனால் பேகை எடுத்துட்டு, சின்ன பேக் தான் எடுத்து கழுத்தில் மாட்டிட்டு நான் அதனுடைய கேட் பக்கத்தில் போகும்போது போத்தனூரில் பாஸ்டராக இருக்கிறதான பாஸ்டர் ஜான் ஜோஷுவா, நமக்கு திருமண ஆராதனை நடத்தும்படியாக அந்த பாஸ்டர் தான் வருவாங்க. அந்த பாஸ்டர் ஜான் ஜோஷுவாவும் அவருடைய மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களும் அதே சேம் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே நான் என்ன பண்ணேன்னு சொன்னால், சரி
பாஸ்டர் போய் பார்த்தேன். பார்க்கும்போது அவருக்கு கால் ஒரு ஃப்ராக்சர் ஆகி அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னால் சரியாக நடக்கவே முடியல. சுமார் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி சரியாக நடக்கவே முடியல. ஆனால் அவங்களுக்கு 4 முதல் 5 பேக் இருக்கு. இப்போ அந்த பாஸ்டர் அம்மாவுக்கு ஒரு 2 பேக் மேக்சிமம் தூக்கிடலாம். இவருக்கு நடக்கவே என்ன பண்ண முடியாது. இந்த சூழ்நிலையில் அவங்க ராத்திரி ஃபுல்லாக ஜோம் பண்ணிருந்துருக்காங்க. ஆண்டவரே எங்களுக்கு யாரையாவது என்ன பண்ணுங்க, நீங்கள் அனுப்புங்க, யாராவது உதவி செய்யணும்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜோம் பண்ணிருக்காங்க. அதிகமாக ஜோம் பண்ணிருக்காங்க. அடுத்து என்னன்னா, அதாவது இந்த கேரி பண்ணுவாங்கல்ல, தலையில் தூக்கிட்டு போவாங்கல்ல, அந்த சகோதரர் பார்த்தீங்கன்னா இவங்க தூக்கிட்டாங்கனாலே அடுத்த டெஸ்டினேஷனில் போய் தான் வைப்பாங்க, சீக்கிரமாக ஓடிடுவாங்க. இவங்க பின்னாடி ஓடுறதுக்கு யாருக்கு முடியாது, பாஸ்டருக்கு முடியாது. நான் என்ன பண்ணேன்னு சொன்னால், நான் ஜஸ்ட் கேட் வழியை போன பாஸ்டர் பார்த்த உடனே வந்த உடனே என்ன பண்ணேன்னா, சரி பாஸ்டர் எப்படி இருக்கீங்கலாம் கேட்டு விசாரித்த பிறகு அவர் சொன்ன காலில் இப்படி கொஞ்சம் அடிபட்டிருக்கு அப்படி சொன்னார். அப்படி சொல்ல உடனே நான் உடனே சொன்னேன், பாஸ்டர் உங்களுடைய பேக்கை என்ன பண்ண நான் தூக்குறேன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய கிருபையினால ஒரு 3 பேக்கை என்ன பண்ணேன்னா நானே தூக்கிட்டு அவங்க அங்கிருந்து வேற ஒரு சின்ன எலக்ட்ரிக் ட்ரெயினை பிடிக்கணும். எலக்ட்ரிக் ட்ரெயின் பிடிக்கிற அந்த ஏரியா வரைக்கும் நானே பாஸ்டரையும் கொஞ்சம் ஸ்லோவாக கூட்டிகிட்டு போயிட்டு பாஸ்டர்மாவையும் அனுப்பிட்டு அங்கே போய் எலக்ட்ரிக் ட்ரெயின் பக்கத்தில் பேக்கையெல்லாம் வச்சுட்டு டிக்கெட் எடுத்து கொடுத்து தொடர்ந்து என்ன பண்ணுறேன்னு சொன்னால் எலக்ட்ரிக் ட்ரெயினில் ஏற்றி விடுற வரைக்கும் நான் என்ன பண்ணேன், அவங்களுக்கு உதவி செஞ்சேன். கர்த்தர் நல்லவர். அப்போ அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இரவிலே நாங்கள் ஜெபித்தோம், எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஒரு தூதனை போல கர்த்தர் உங்களை அனுப்பியிருந்தார். அல்லேலூயா. ஜெபித்தால் நமக்கு ஏற்ற உதவி செய்வதற்கு ஏற்ற நபர்களை சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய தேவன் ஏற்ற நேரத்தில் அவர் அனுப்ப போதுமானவராக இருக்கிறார். பாருங்க, நான் வேற கம்பார்ட்மெண்ட்ல போனா பாஸ்டர் பார்த்திருக்க முடியாது. பாருங்க, கர்த்தர் அதே கம்பார்ட்மெண்ட்ல என்ன வச்சு அதே கம்பார்ட்மெண்ட்ல அவங்கள பார்த்து அந்த சூழ்நிலையில் அவருடைய கால் அடிபட்டிருக்கிற விஷயத்தை நான் கவனிச்சு அவங்களுக்கு உதவி செய்கிறதான ஒரு எண்ணத்தையும் கர்த்தர் எனக்கு கொடுத்து இம்மீடியட்டாக இந்த காரியங்களை செய்ய வைத்திருக்கிறான்னு சொன்னா உண்மையாக ஆண்டவரே மகிமைப்படுத்துறேன். எதற்காக இந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறேன்னு சொன்னா, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்கிற கவலையை நம்ம ஒரு காலம் நம்ம சிந்திக்க கூடாது. எனக்கு உதவி செய்ய இவங்க இல்லையே, நான் இவங்களை நம்பி வந்தேனே, இவங்களை நம்பி இருக்கிறேனே, இவங்க எனக்கு உதவி செய்வாங்களேன்னு சொல்லிட்டு பல நேரமும் நாம் இதன் நிமித்தமாகவே நாம் கவலைப்படுகிறோம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு உதவி செய்ய ஒருவர் உண்டு என்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய தேவன். நிச்சயமாய் அவர் ஏற்ற நேரங்களிலே நமக்கு உதவி செய்ய கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க, praise the Lord, the book of Romans, ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 8:26 வாசிங்க, praise the Lord. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். யார் உதவி செய்கிறாரு? ஆவியான பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில், நமக்கு உதவி அற்ற நிலைமையில் நாம் இருக்கும்போது, உதவி இல்லாமல் இருக்கும்போது ஏற்ற காரியத்திலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, பாருங்க ஆண்டவரா தான் உங்களை அனுப்பி இருக்காரு, இந்த சூழ்நிலையில ஆண்டவர் தான் உங்களை அனுப்பி விட்டாரு. பல நேரமும் நம்மளும் கூட சாட்சி சொல்லுவோம். பாருங்க, அந்த சூழ்நிலையில பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்படியாய், நமக்கு பலவீனங்களிலே உதவி செய்யும்படியாய் கர்த்தர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து ஒரு வசனத்தை கூட வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 118ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 118:13 வாசிங்க. நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். மனுஷங்க நம்மளை விழும்படியாய் தள்ளுவாங்க, ஆனா கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சோ இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உதவியை யாரிடத்தில் எதிர்பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராகிய தேவனிடத்தில் நாம் எதிர்பார்க்க வேண்டும். ஒவ்வொரு சின்ன விஷயமா இருக்கட்டும், ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுற காரியமா இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கிற காரியமா இருக்கட்டும், பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிற காரியமா இருக்கட்டும், நாம் கர்த்தருடைய சமூகத்திலே உதவியை நாடுவோம் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா.
ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி நம்முடைய சபையில் ஒரு செய்தி கொடுத்தேன். பிரைஸ் தி லார்ட். அதிகாலையில் எழும்பி நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு செய்தி கொடுத்தேன். தேவ பிள்ளைகள் நாம் கேட்டோம், கர்த்தருடைய நாம் மகிமைப்பட்டோம். ஒரு சகோதரர், பேர் சொல்ல விரும்பல, நம்முடைய சபையில் ஒரு சகோதரர், அவர் என்ன பண்ணாரு, அவர் ஒரு பிஸ்னஸ் மேன். அவர் என்ன பண்ணாருன்னா, கடந்த ஒரு மே மாதம் அந்த நாட்களில் அவருக்கு பிஸ்னஸ் ஒரு ப்ராப்பராக வரவே இல்லை. கொஞ்சம் என்னாச்சுன்னா அவருக்கு தேவைகள் அதிகமாக இருக்குது, ஆனால் அதே வேளையில் பிஸ்னஸ் ப்ராப்பராக இல்லாததுனால என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ண மிகுந்த வேதனையோடு தான் சர்ச்சைக்கு வந்திருக்கிறார். அந்த நேரத்தில் என்ன பண்ணிருக்கோம்னு சொன்னால், அதிகாலையில் எழும்பி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் யெகோவா ஈரேயா இருக்கிறார், எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அந்த வார்த்தை அவரை தொட்டது. பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணாரா, காலையில் அதிகாலமே எழும்பி, சரி பாஸ்டர் சொன்னார்ல இந்த வார்த்தையின்படி கீழ்ப்படித்து ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவர் காலையில் எழும்பி என்ன பண்ணிருக்கார், அதிகாலையில் முழங்கால் படி போட்டு ஜெபம் பண்ணியிருக்கிறார். ஜெபம் பண்ணதான ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அல்லேலூயா. பாருங்க, உதவி செய்ய வல்லவராயிருக்கிற ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். நடந்த விஷயம், ஒரு 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 நல்ல பெரிய பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இவருடைய நண்பர் அந்த ஜெபம் பண்ண அந்த நாளிலேயே இவருடைய நண்பர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கால் பண்ணி ஒரு சில ஒர்க்கு இவர்கிட்ட செய்ய கேட்டிருக்கிறார். இவர் என்ன பண்ணிருக்காரு, ப்ராப்பராக எந்த ஒரு ஒர்க்கு செஞ்சாலும் ப்ராப்பராக செய்வாங்க. அந்த ஒர்க்கை ப்ராப்பராக அழகாக என்ன பண்ணி செஞ்சு கொடுத்துருக்காரு. இவருடைய ஸ்டாஃப் எல்லாம் வச்சு ரொம்ப அழகாக அந்த ஒர்க்கை எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு. இதற்கு முன்னாடி அவருடைய ஃப்ரெண்ட் என்னென்ன ஒரு சில வேலைகள் எல்லாம் செய்ய கேட்டிருக்காரு, செய்து கொடுத்துருக்கிறாரு. அந்த நண்பர் ஆனதுனால அதிகமாக என்னென்ன கேஷ் டீலிங் வச்சுக்க மாட்டாங்களாம். சரி இந்த இவ்வளோ அமௌண்ட் கொடுங்க, இவ்வளோ அமௌண்ட் கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்களாம். ஆனால் கர்த்தர் நல்லவர். அந்த நாளில் பார்த்தீங்கன்னா இவர் அந்த ஒர்க்கு செஞ்சு முடித்த பிறகு ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா அவர் சாட்சியை சொல்கிறாரு, ஆஃப்டர்நூன் இவருக்கு அக்கௌண்ட்டில் 10 லட்சம் ரூபாய் என்னோட அந்த நண்பர் அனுப்பி கொடுத்தாராம். எத்தனை லட்சம் ரூபாய் பாருங்க, இவருக்கு பிஸ்னஸ் ரொம்ப குறைவாக இருந்துச்சு. அந்த நாளிலே ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் அவருக்கு என்ன பண்ணார், ஒரு நண்பர் அனுப்பி கொடுத்தாராம். பிரைஸ் தி லார்ட். ஜெபங்களிலே ஜெபிக்கும் போது உதவி செய்கிறவர் ஆண்டவராகிய தேவன் என்று சொல்லி பிரைஸ் தி லார்ட் கர்த்தரை மகிமைப்படுத்தினது மாத்திரமல்ல, அந்த 10 லட்சம் ரூபாயில 1 லட்சம் ரூபாய் எடுத்து கஷ்டப்படுகிற வேதனையோடு இருக்கிற படிப்புக்கு குறைவாக இருக்கிற மக்களுக்கு எப்படியாகிலும் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய கிருபையினாலே அவர் அநேகருக்கு உதவி செய்யும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. எதற்காக சொல்றேன்னா, உதவி அற்றவர்கள், உதவி இல்லாதவர்கள் நாம் மற்ற மனுஷர்களை நாடி தேடுகிறதை விட கர்த்தருடைய சமூகத்திலே உதவியை தேடுவோமே என்றால் ஏற்ற நேரத்திலே நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் உதவி செய்கிற ஆண்டவர் நமக்கு அழகாய் உதவி செய்ய கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து ஒரு வசனத்தை கூட வாசிங்க. எபிரேயருக்கு எழுந்திருப்போம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 2:18 வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 2:18 சீக்கிரம் வாசிங்க. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே இப்போ சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்படி சொன்னா அவர் கஷ்டத்தை அறிஞ்சிருக்கிறார், சூழ்நிலை அறிஞ்சிருக்கிறார். இந்த உலகத்தின் கஷ்டம் என்ன, இந்த உலகத்தின் பாடுகள் என்னன்னு சொல்லி அவராவே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால இந்த உலகத்திலே பாடுபடுகிறவர்களுக்கு, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் சோதனையிலிருந்து விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்படியானால் தேவ பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய உதவியை யாரிடத்திலே எதிர்பார்க்க வேண்டுமே என்று சொன்னால் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரிடத்தில் நாம் எதிர்பார்க்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் யாரை கொண்டாகிலும் நம்முடைய தேவைகளை சந்திக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். உன்னை புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இவங்க உதவி செய்யல, அவங்க உதவி செய்யல, இவங்க உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்த்தேன், இவங்க நன்மை செய்வாங்கன்னு எதிர்பார்த்தேன், இவரை நம்பி வந்தேன், இவர் என்ன நடு ஆத்துல விட்டுட்டு போயிட்டார், அப்படி யாரும் நம்ம திங்க் பண்ணாதபடிக்கு கர்த்தரையே நாம் நம்பி இருப்போமே என்றால் கர்த்தர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில் உதவி கர்த்தரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய கவலைகளை கர்த்தர் மாற்றி போடுவார். அல்லேலூயா. இரண்டாவதாக பார்க்கும்போது வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம்
25ஆம் வசனம் முதல் வாசிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். 33ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அடுத்த வசனம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே இரண்டாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். அல்லேலூயா. முதலாவது, தனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்கிற கவலை நமக்கு வேண்டாம். இரண்டாவது, நாம் நாளைக்கு நான் என்ன செய்வேன், நாளை என்ன சாப்பிடுவேன், என்ன உடுப்பேன், நான் எப்படி இருப்பேன்னு சொல்லி நாளைக்காக நாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நாளைய தினத்தினுடைய தேவைகளை சந்திக்க நம்முடைய தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில நாளைக்காக நாம் எதையும் கவலைப்படாதபடிக்கு, அடுத்த காரியங்களுக்காக எதையும் கவலைப்படாதபடிக்கு, கர்த்தர் எனக்காக காரியங்களை கைகூடி வரப்பண்ணுவார் என்று சொல்லி நாம் ஆண்டவரை விசுவாசிப்போமே என்றால் நம்முடைய தேவைகளை சந்திக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமிட்ட ஆண்டவர் சொன்னாரு, பிரைஸ் தி லார்ட், நீ போய் உன்னுடைய மகனை மோரியா தேசத்திலே கொண்டு பலியிடுன்னு சொன்னார். அவர் கவலைப்படவே இல்லை. என்ன பண்ணல அவர் கவலைப்படவே இல்லை. 3 நாள் டிராவல் பண்றாரு. 3 நாள் டிராவல் பண்ணி மோரியா தேசத்திலே சென்று ஆண்டவர் குறித்த மலையில போய் அவர் அங்க போகும்போது பிள்ளையை எடுத்து என்ன பண்றாரு, பலிபீடத்துல வச்சு வெட்டும்படியாய் போகும்போது சொல்றாரு, பிள்ளையாண்டான் மேல என்ன பண்ணாது, நீ கையை போடாதேன்னு சொல்லிட்டு சொன்ன ஆண்டவர் அங்கே பலி செலுத்த வேண்டிய ஆட்டை அங்கே கர்த்தர் வைத்திருந்தார். அல்லேலூயா. அங்கே என்ன தேவையோ அந்த தேவையை அங்கே கர்த்தர் ஆல்ரெடி உருவாக்கி வைத்திருந்தார். பாருங்க, முன்னாடியே கர்த்தர் பலி செலுத்த வேண்டிய ஒரு ஆட்டை அங்கே சிக்க வைத்து விட்டுதான், உருவாக்கி வைத்து விட்டுதான் ஆபிரகாமை இங்கிருந்து அனுப்புறாரு. தேவ பிள்ளைகளை புரிந்து கொள்ளணும். அப்படின்னா தேவன் நமக்கு எது தேவையோ அதை முன்னமே அவர் என்ன பண்றார், நமக்காக அவர் உருவாக்கி வைக்கிறார். வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம், பிரைஸ் தி லார்ட், 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், வாசிங்க, என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். ஆகிலும் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன்,
என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். வாசிங்க. என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். அல்லேலூயா. நாம் என்ன செய்யணும்னு சொன்னா, நாம் ஒன்றையும் குறித்து கவலைப்படாதபடிக்கு நாம் தேவனை நாம் விசுவாசித்து தேவனுக்குள் காணப்படும் போது நம்முடைய தேவைகள் என்ன என்பதை முன்கூட்டியே அறிந்து நமக்காய் ஆயத்தப்படுத்துகிறவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், ஆபிரகாமுக்கு பலி செலுத்தும்படியாக ஒரு ஆட்டை அங்கே ஆயத்தப்படுத்தின பின்புதான் கர்த்தர் இந்த இடத்துல அவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஆபிரகாமோ கவலைப்படவே இல்லை, பயப்படவும் இல்லை. அவர் ஆண்டவர் குறித்தான இடத்திற்கு, ஆண்டவர் சொன்ன இடத்திற்கு கவலைப்படாம கர்த்தர் மேல விசுவாசம் வச்சு விசுவாசத்தோட போனார். ஆபிரகாமுடைய தேவை அங்கு மலையிலே சந்திக்கப்பட்டது என்று சொன்னால், நிச்சயமாய் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவைகளை சந்திக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஆகையால் தேவைகளுக்காய், நாளையின் தேவைகளுக்காய் நாம் கவலைப்பட்டு கலங்காதபடிக்கு என் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்கிற விசுவாசத்தோடு இருப்போம் என்றால் நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா, கானாவூர் கல்யாண வீட்டில் என்ன தீர்ந்து போச்சு? திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு. திராட்சை ரசம், அதான் அந்த நாட்களிலே வழக்கத்தின்படி, யூதர்களுடைய பாரம்பரிய முறைமையின்படி திராட்சை ரசம் தீர்ந்துச்சுன்னு சொன்னாலே, திராட்சை ரசம் இல்லைன்னாலும் ரொம்ப கேவலமா பேசுவாங்க. ஏன்னா முக்கியமாக திருமண வீட்டில் மிக முக்கியமாய் என்ன வழங்க வேண்டியதான விருந்துகளில் ஒரு மிக முக்கியமான ஒரு பாத்திரம்னா ஒரு பொருள் தான் திராட்சை ரசம். திராட்சை ரசம் தீர்ந்துன்னு சொல்லும் போது பாருங்க, அங்க மணவாளன் எவ்வளவு வருத்தப்படுவாங்க, மணவாளுடைய குடும்பம் எவ்வளவு வருத்தப்படுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. இயேசுவின் தாய் வந்து இயேசுவிட்ட வந்து சொல்றாங்க, ஐயோ அவனுக்கு திராட்சை ரசம் இல்லப்பா சொல்லி இயேசுவின் தாயே வருத்தப்படுகிற அளவுக்கு அங்கே இருக்கும்போது பாருங்க, ஏற்ற நேரத்திலே தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி அந்த வீட்டிலே குறைவுகளை நிறைவாக்கி அங்குள்ள கவலையை முற்றிலுமாய் ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. கவலைப்பட்டாங்க, குடும்பத்துள்ள கவலைப்பட்டாங்க, திருமணத்தோடு தான் மாப்பிள்ளை கவலைப்படுறாரு, குடும்பத்தின் மக்கள் கவலைப்படுறாங்க, திராட்சரசம் இல்லை. ஆனால் எங்கே இயேசு இருக்கிறாரோ அங்கே குறைவு நிறைவாகும். எந்த வீட்டில் இயேசு இருக்கிறாரோ அந்த வீட்டுடைய தேவைகள் சந்திக்கப்படும். எந்த வீட்டில் ஆண்டவராகிய இயேசு தம்முடைய பிரசன்னத்தினாலே நிறைந்து இருக்கிறாரோ அந்த வீட்டில் தெய்வீக சமாதானம் நிறைவாக இருக்கும். குறைவுகளை கர்த்தர் அங்கே நிறைவாக்குவார். ஆகையால் தேவ பிள்ளைகள் நம்முடைய வீட்டில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதான எந்த ஒரு குடும்பத்தையும் கர்த்தர் குறைவை நிறைவாக்கி அவர்கள் கவலைப்படாதபடிக்கு நிறைவாய் ஆசீர்வதிக்க தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போனா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வீட்டில் ஜெபங்கள் குறைவில்லாமல் இருக்க வேண்டும். நம்ம வீட்டில் டிவியில் படம் ஓடுறது ஸ்டாப் பண்ணணும். நம்ம வீட்டில் சீரியல் ஓடுறது ஸ்டாப் பண்ணணும். நம்ம வீட்டில் சினிமா பாட்டு ஓடுறதை ஸ்டாப் பண்ணணும். பாருங்க, இவைகளை எல்லாம் ஸ்டாப் பண்ணி கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுக்கிற வீடாய், ஒரு பரிசுத்தம் உள்ள வீடாய் நம்முடைய வீட்டை வைத்திருப்போமே என்றால் நம்ம வீட்டில் சமாதானம் சுகம் நிறைவாக இருக்கும். தேவன் நம்மை ஆசீர்வதித்து கிருபையாய் நடத்துவார். அல்லேலூயா. சகோதரர் சொல்லும்போது சொன்னாரு, அதாவது அவங்க வீட்டில் 8 பிள்ளைங்களோ 7 பிள்ளைங்களோ சொன்னாங்க, சரியா ஞாபகம் இல்லை. அவங்க அம்மாவும் அப்பாவும் ஜெபம் பண்ணும்போது அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுவாங்களாம். எப்படி ஜெபம் பண்ணுவாங்கன்னா, ஆண்டவர் எங்களுடைய பிள்ளைகளை முதன்மையான பிள்ளைகளாய் கொண்டு வாங்க, முதற்கனியின் பிள்ளைகளாய் கொண்டு வாங்க. பாருங்க, வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணும்போது அவங்க, அதாவது ஒரு கொசு வலை, ஒரு பெரிய கொசு வலை இருக்கும், அந்த கொசு வலைக்குள்ளே தான் உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்களாம். ஜெபம் பண்ணும்போது ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுவாங்களாம். ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணாங்களாம். பாருங்க, இது நமக்கு ஒரு பாடம். நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம என்ன பண்ணணும், தினமும் நம்ம ஜெபம் பண்ணணும், அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுவாங்களா. ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளை முதன்மையான இடங்களை கொண்டு வரணும், எங்கள் பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பெற்றோர் ஜெபித்த ஜெபம் இன்னைக்கு அந்த குடும்பத்தில் ஆண்டவருடைய கிருபையினால பிள்ளைகள் எல்லாருமே முதன்மையான இடங்களிலே கர்த்தர் வைத்திருக்கிறார்.
அல்லேலூயா. இதற்காக நான் உங்கள் மத்தியில் இதை ஷேர் பண்றேன்னு சொன்னா, பிள்ளைங்களுக்காக அதிகமாய் பாரத்தோடு ஜெபிக்கிறது, பிள்ளைங்களை ஆவிக்குரிய பாதையிலே வளர்த்துறது, நம்முடைய வீட்டை ஒரு ஆவிக்குரிய தன்மையிலே வைத்திருப்பது மிக முக்கியமான ஒன்று. பாருங்க, சில நேரத்தில் இந்த நாட்களில் பிள்ளைங்க அடங்க மாட்டேங்கிறாங்க, கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க, சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. என்னை கேட்டால் நான் 2 அடி கொடுத்தா என்ன பண்ணும், இந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து நம்முடைய வீடு இப்படிதான் இருக்கணும், நம்முடைய வீடு பரிசுத்தமா இருக்கணும், நம்முடைய வீடு ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வீடா இருக்கணும், நம்ம கவலை இல்லாம இருக்கணும்னா தேவன் தாபரிக்கிற வீடாய் நம்முடைய வீட்டை உருவாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்ம வீட்டை ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வீடா வச்சுக்கணும். ஏன்னா துன்மார்க்கன் இருக்கிற இடத்துல, துன்மார்க்கம் உள்ள வீட்டில் ஆண்டவர் பிரியப்படவே மாட்டார், ஆண்டவர் அதில் சந்தோஷப்படவே மாட்டார். ஏன்னா வேதத்துல சொல்லும் அழகா சொல்லப்பட்டிருக்கு, அந்நிய நுகத்திலே நீ அவிசுவாசம் என்ன பண்ணாதீங்க, பிணைக்கப்படாதிருப்பாயாக. நீதிக்கும் அநீதிக்கும் என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் இல்லை, அவிசுவாசியோட விசுவாசிக்கு பங்கு இல்லை. இன்னும் சொல்லும் போது சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ஒரே நீர் ஊற்றுல தித்திப்பான கசப்பான நீர் சுரக்குமோ. அப்போ நம்ம வீட்டில் ஆண்டவரையும் மகிமைப்படுத்துறோம், உலக பிரகாரமான பாட்டையும் பாடுறோம், ஆண்டவரையும் மகிமைப்படுத்துறோம், சினிமா படத்தையும் பார்க்கிறோம், ஆண்டவரையும் மகிமைப்படுத்துகிறோம், உலக பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஆண்டவரையும் மகிமைப்படுத்துகிறோம், எல்லா விதமான உலக பிரகாரமான விஷயங்களுக்கும் நம்ம முன்னுரிமை கொடுக்கிறோம்னா எப்படி கர்த்தரால் கிரியை செய்ய முடியும்? ஆகையால் நம்முடைய வீடு ஒரு பரிசுத்தம் உள்ள, தேவன் விரும்புகிற, ஆசீர்வதிக்கப்பட்ட, தேவனால் மகிமைப்படுத்தப்படுகிற ஒரு வீடாக இருந்தால் மாத்திரமே அந்த வீட்டிலே சமாதானத்தையும் சுகத்தையும் தேவன் கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சின்ன சின்ன விஷயத்தையும் ஆண்டவர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பாரு. நம்ம என்ன பேசுறோம், நம்ம வீட்டில் என்ன பேசுறோம், என்ன காரியத்தை சொல்றோம், என்ன காரியத்தை செயல்படுத்துறோம்னு சொல்லி ஆண்டவர் சின்ன சின்ன விஷயத்தை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. முக்கியமாய் நம்முடைய பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானங்களில் வர வேண்டும் என்றால் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதே அன்றி நாம் பிள்ளைகளை சபிக்க கூடாது. பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கணும், இன்னும் அதிகமா பிள்ளைகளுக்கு அதிகமாய் ஜெபிக்கணும், பிள்ளைகளை அதிகமாய் கர்த்தருக்குள்ளே வளர்த்துகிறதான விஷயத்தில் நாம் எவ்வளவு பிரயாசப்பட முடியுமோ நாம் பிரயாசப்பட வேண்டும். ஏனென்றால் ஒரு குழந்தை ஒரு ஆவிக்குரிய பாதையில் வளர்ந்து அபிஷேகத்தில் நிறைந்து ஒரு சாட்சி உள்ள பிள்ளையாய் வளர்றாங்கன்னு சொன்னா, அதே போல பெற்றோருக்கு மேன்மையான காரியம் வேற எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்ல ஒரு விஷயம் தான், தானியேல் எருசலேமில் இருக்கும்போது நல்ல சாட்சியுள்ள பையனா வளரும்படியாய் வசனத்தை கேட்டு வளர்ந்தாரு. பாபிலோன்ல போன பிறகு இப்ப அப்பா பார்க்கல, அம்மா பார்க்கல, வேற யாரும் பார்க்கல, ஆசாரியர்கள் பார்க்கல, குடும்பத்தின் யாரும் பார்க்கல. ஆனால் அவருடைய வாழ்க்கையில அந்த வசனங்கள், அந்த சத்தியங்கள் அவருடைய இருதயத்தில் இருந்தபடியினால அவர் சொல்றாரு, ராஜாவின் போஜனத்தினாலும் ராஜா பண்ற பானத்தினாலும் என்னை தீட்டுப்படுத்தவே நான் மாட்டேன், என்னை தீட்டுப்படுத்தவே மாட்டேன். யாரும் சொல்லிக் கொடுக்கல. பாபிலோன்ல போனா இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி தனக்குள்ள ஒரு தீர்மானம் வைத்திருந்தார். ஒரு வாலிப சகோதரர் பாருங்க, தனக்குள்ளே அந்த அளவுக்கு பரிசுத்தமாய் தன்னை காத்து கொண்டபடினாலே வசனம் சொல்லுகிறது, தானியேலை கர்த்தர் படிப்படியாய் உயர்த்தினார். அல்லேலூயா. சிங்கக்கவி வந்துச்சு, அவர் இருந்த இடத்துல சிங்கக்கபி வந்துச்சு. ஆனால் அந்த சிங்கத்தின் கெபியிலே கர்த்தர் நின்று வந்து சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு, தானியேல் ஆராதிக்கிற தேவனே ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லுகிற அளவிற்கு அந்த வாலிப பருவத்திலே கர்த்தருக்காய் ஒரு பிரயோஜனம் உள்ள வாலிபனாய் தானியேல் வாழ்ந்தபடினாலே பாருங்க, இது அவங்களுடைய பெற்றோர் கேட்டதை எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க, குடும்பத்தின் மக்கள் கேட்ட எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. ஆகையால் பிள்ளைகளை ஆவிக்குரிய பாதையிலே வளர்த்துகிற விஷயத்திலே எந்த ஒரு விட்டு வீழ்ச்சி செய்யக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆவிக்குரிய பாதையிலே பிள்ளைகள் வளர்வதற்கு நாம் எவ்வளவு தியாகம் செய்தாலும் கர்த்தருடைய சமூகத்திலே பிள்ளைகளை உருவாக்கி எடுக்கும்படியாய் விரும்புவோம். வசனம் சொல்றது, அப்படியானால் உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அல்லேலூயா.
சமாதானமும் சுகமோ நம்ம வீட்டில் இருக்கணும்னு சொன்னா நம்முடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய பாதையிலே வளருவதற்கு ஏற்ற வழிமுறைகளை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லும்போது அழகாய் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கானாவூர் கல்யாண வீட்டில் தண்ணீர் திராட்சரசமாய் மாறி அங்குடைய கவலைகளை கர்த்தர் மாற்றினாரே என்றால், இந்த காலை வேளையிலே உங்களுடைய தேவைகள், நம்முடைய தேவைகள் என்ன என்பதை கர்த்தர் அறிந்து பிரைஸ் தி லார்ட் ஏற்ற நேரத்திலே அவர் விடுதலை செய்து நம்முடைய கவலைகளை மாற்ற கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை சொல்ல முடியும். யோசேப்பு எகிப்துக்கு போறாரு பாருங்க. ஆண்டவர் ஆல்ரெடி திட்டமிட்டு எகிப்தில் உள்ள ஜனங்களுக்கு மாத்திரம் உணவு இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் உணவை ஆயத்தப்படுத்தும்படியாய் எகிப்தில முன்னாடியே யோசேப்பை கொண்டு சென்று அங்கே உணவை அங்கே ஏற்படுத்தி வைக்கிறார். அல்லேலூயா. தேசத்திலே கொடிய பஞ்சம், தேசத்திலே அதிகமா உணவு இல்லை, எல்லாருமே சாப்பிட்டு சாப்பாடு இல்லாம மடிஞ்சு போகிற சூழ்நிலைக்குள்ள இருக்கும்போது எகிப்திலே உணவு உண்டு என்று சொல்லி யோசேப்பின் சகோதரர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா அங்கே வந்து உணவு வாங்குறாங்க. தேவன் பிரைஸ் தி லார்ட் தேவ பிள்ளைகள் வாழும்படியான உணவை பிரைஸ் தி லார்ட் ஏற்படுத்தும்படியாய் முன்னாடியே யோசேப்பை அனுப்பி அந்த காரியங்களை கர்த்தர் ஏற்படுத்தினார். நான் கற்றுக் கொடுக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்முடைய தேவை என்ன என்பதை முன்னாடியே கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. முன்னாடியே கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். ஆகையால் நம்முடைய கவலைகளை விட்டுவிட்டு கர்த்தரை சார்ந்து இருக்கும் போது கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். ரெண்டு காரியத்தை பார்த்துட்டோம். ஒன்று, தனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்கிற கவலை நமக்கு இருக்கக்கூடாது. இரண்டாவது, நாளைக்காக நாம் கவலைப்படக்கூடாது. மூன்றாவது, உங்கள் பலவீனம் வியாதியை குறித்து நீங்கள் கவலைப்படக்கூடாது. நமக்கு சில பலவீனம் இருக்கும், சில வியாதி இருக்கும். டாக்டர் சொல்லியிருப்பாங்க நீங்கள் சாகிற வரைக்கும் இந்த மெடிசன் என்ன பண்ணும் எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து சுகர் டேப்லெட்டு, ப்ரெஷர் டேப்லெட்டு, இதை குறித்து கவலைப்படவே கூடாது. வாசிங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. மார்க் 5:26 வாசிங்க. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 5ஆம் அதிகாரம் மார்க் 5ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனம், அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு. இங்க ஒரு டாக்டர் இருக்காரு, இங்க பாக்குறாங்க. அங்க ஒரு டாக்டர் இருக்காரு, அங்க பாக்குறாங்க. 4 பேர் சான்ஸ் சொல்றாங்க. அங்க ஒரு டாக்டர் சூப்பரா நல்ல பாப்பான்னு சொல்லி அங்க பாக்குறாங்க. அநேக வைத்தியர்களால் வருத்தப்பட்டு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ணாங்க செலவழிச்சாச்சு. இனி கையில செலவழிக்கிறதுக்கு என்ன இல்லை, காசு இல்லை. சற்றாகிலும் குணமடையல. பாருங்க, ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. பணம் நிறைய செலவாயிடுச்சு, வியாதியாவே இருக்கு, பிரச்சனையாவே இருக்கு. ஆனா கொஞ்சம் கூட சுகம் இல்லைன்னு சொன்னா எவ்வளவு கவலை இருக்கும். பணம் செலவாச்சு, சரீரத்தில் பலவீனம். பாருங்க, இந்த நேரத்தில் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசு வரும்போது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாக நான் தொட்டேனே என்றால் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி இயேசு வருகிறதான வழியிலே இயேசுவின் வஸ்திரத்தை விசுவாசத்தோடு தொட்டால் அந்த இடத்திலே அந்த நேரமே அவளுக்கு அற்புதத்தை ஆண்டவராகிய இயேசு செய்தார். அல்லேலூயா. அப்போ ஒருவேளை பலவீனத்தோடு நீங்கள் இருந்து இந்த வியாதி என்னை விட்டு மாறல, இந்த வியாதி என்னை விட்டு விலகல, நிறைய பணம் செலவு செஞ்சிட்டேன், இந்த வியாதி என்னை விட்டு முற்றிலுமா மாறலையேன்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா, வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறது ஒரு மனுஷன் அல்ல, வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் ஆண்டவராகிய தேவன் மாத்திரமே. ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். வாசிங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம்
26ஆம் வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 15:26. சீக்கிரம் வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணு. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பரிகாரியா இருக்கிறார். சில பலவீனங்கள், சில வியாதிகள் நம்முடைய சரீரத்தில் வந்துட்டு, இந்த வியாதினால கஷ்டப்படுறேன்னு, இந்த வியாதினால் நான் நெருக்கப்படுகிறேன்னு, இந்த வியாதி என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு வேதனைப்படுத்துன்னு சொல்லிட்டு ஒருவேளை நம்முடைய கவலை அதற்குள்ளா இருக்குமே என்றால் தேவ சமூகத்திலே வைத்து விடுங்க. ஆண்டவரே, நீர் சுகப்படுத்துகிற ஆண்டவர், நீர் பரிகாரியாகிய கர்த்தரை நான் அறிகிறேன், எனக்கு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லும் போது இயேசு அற்புதத்தை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் வியாதி நிமித்தமாய் கவலைப்படாதுங்க, பலவீனத்தின் நிமித்தமாய் கவலைப்படாதுங்க. வியாதியை, பலவீனத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் வச்சு ஜெபம் பண்ணுவோம். அற்புதத்தை கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா 38 வருஷ வியாதியஸ்தனை ஆண்டவர் சொஸ்தமாக்க அவரால் முடிஞ்சிச்சு. குருடனை பார்வையடை செய்ய அவரால் முடிஞ்சிச்சு. குஷ்டரோகிக்கு தொட்டு சுகத்தை கொடுக்க அவரால் முடிஞ்சிச்சு. திமிர்வாத காரனுக்கு அற்புதத்தை செய்ய இயேசுவினால முடிந்தது. அப்படியானால் பிரைஸ் தி லார்ட், நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை, வியாதியை சொஸ்தமாக்க அவராலே முடியும். அவரே பரிகாரியாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் இந்த வியாதியை குறித்து நீங்கள் கவலைப்படாம, இந்த வேதனையை குறித்து நீங்க கவலைப்படாம கர்த்தர் மேல உங்களுதான கவலைகளை வைத்து விடுங்கள். நிச்சயமாய் அற்புதத்தை கர்த்தர் செய்வார். இன்னும் வாசிங்க, ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா 53:5 வாசிங்க. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, வாசிங்க. நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். வாசிங்க. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகள் நம்மை குணப்படுத்துகிறது. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசனம் அழகா சொல்றாரு. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அதே வசனத்தை பேதுரு சொல்லும் போது ஞாபகப்படுத்துவார். வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. 1 பேதுரு 2:24. சீக்கிரம் வாசிங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் என்ன பண்றோம்? நம்ம குணமாகிறோம். அப்படின்னா பாவத்திலிருந்து குணமாகிறோம், பலவீனத்திலிருந்து குணமாகிறோம், வியாதியிலிருந்து குணமாகிறோம். கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பலவீனம், வியாதியை குறித்து கவலை இருக்கும்னு சொன்னா பிரைஸ் தி லார்ட், அந்த ஸ்திரீ என்ன பண்ணாங்கன்னா, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் எனக்கு அற்புதம் நடக்கும் என்று விசுவாசத்தோட போனாங்க. சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். அவருடைய தழும்புகளாலே சுகம் உண்டு. கடைசியாய் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். அவருடைய வார்த்தையினாலே நமக்கு சுகம் உண்டு. அல்லேலூயா. அவருடைய வார்த்தைன்னு சொல்லி வரும்போது வேத வசனம் தான் அவருடைய வார்த்தையா இருக்கு. கர்த்தர் நம்மோடு பேசுவார். வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. முடிக்கிறேன். மத்தேயு 8:8 வாசிங்க. நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். வாசிங்க. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றார். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு
உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிகையிலே அந்த வேலைக்காரன் சொஸ்தமானான். ஆண்டவர் சொன்ன அந்த நிமிஷமே அந்த வேலைக்காரன் இருந்த இடத்துல சொஸ்தமானான். அல்லேலூயா. அப்ப தேவன் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, அவர் தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறார். சிலர் பார்த்தீங்கன்னா ஃபோனில் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணி பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஃபோன்லேயே நம்ம ஜெபம் பண்ணுவோம். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய சொந்தக்காரங்க ஒருவேளை ஃபாரின் கண்ட்ரீஸில் இருப்பாங்க, வெளியூர்களில் இருப்பாங்க, வெளிநாடுகளிலே காணப்படுவாங்க. அவங்களுக்காக இங்கே இருந்து நான் மன உருக்கத்தோடு ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். பாருங்க, அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, அவர் தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறார். இந்த 110 சொல்ற, ஆண்டவரே என் வேலைக்காரன் சுகவீனமா இருக்கிறான், என் வீட்டில் நீர் வருவதற்கு நான் பாத்திரம் அல்ல என்று சொல்லும் போது தொடர்ந்து ஆண்டவர் சில வார்த்தைகளை சொல்லிட்டு சொல்றாரு, நீ போகலாம், உன் வேலைக்காரன் சுஸ்தமானான். பாருங்க, அந்த நாளிகையிலே ஆண்டவர் அற்புதத்தை செய்திருக்கிறார். ஆகையால் தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நம்ம இங்க இருந்து ஜெபிக்கும் போது நமக்காய் நம்மிடத்துல ஜெபிக்க கேட்டவர்களுக்காய் நாம் எங்க இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்காய் ஜெபிக்கும் போது தேவன் ஜெபத்தை கேட்டு அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 3 காரியங்களை பார்க்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். ஒன்று, கவலைப்படாதிருங்கள் என்கிற தலைப்பில் தனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்கிற கவலையை நம்மை விட்டு மாற்றி நாம் சமாதானமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நாளைக்காக நாம் கவலைப்படக்கூடாது. மூன்றாவதாக, நம்முடைய பலவீனம் வியாதியை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது. கர்த்தரை சார்ந்திருப்போம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை இந்த காலை வேளையிலே கவலையோடு நாம் வந்திருப்போமே என்றால், ஆண்டவராகிய தேவன் மறுபடியும் நம்மிடத்தில் உணர்த்துகிற வார்த்தை, கவலைப்படாதிருங்கள், உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தேவன் கிரியை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். தேவன் கிரியை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஒருவேளை சில கவலைகளை நம்முடைய குடும்பத்தில் மனைவியிடத்திலேயோ இல்லை கணவனிடத்திலேயோ இல்லை பிள்ளைகளிடத்திலேயோ ஒருவேளை பெற்றோரிடத்திலேயோ சொல்ல முடியாமல் நம்ம இருப்போம். ஒருவேளை நம்முடைய இந்த கவலையினால் நான் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன்னு, இந்த கவலை என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதே என்று சொல்லி ஒருவேளை சில கவலைகள் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாக இருந்து கொண்டிருக்குமே என்றால், இந்த வேளையில தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் கவலைகள் முற்றிலுமாய் மாற நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. நீர் என்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினால் என் கவலையை முற்றிலுமாய் உம்முடைய சமூகத்தில் வைக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒரு தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்துவாராக. நாம் தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். கடைசி ஜெபத்தை சேவான் ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு இருப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் வேத வசனத்திலிருந்து கர்த்தாவே உம்முடைய வார்த்தை எங்களை திடப்படுத்தின கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை செலுத்துகிறோம். கர்த்தாவே, அப்பா, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வேத வசனத்தின்படி கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் இருந்ததான கவலைகள், பலவீனங்கள், வியாதிகள், அப்பா ஸ்தோத்திரம், இதன் மத்தியில் கர்த்தாவே ஸ்தோத்திரம் உம்முடைய சத்தியம் எங்களை விடுதலையாக்கின கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை செலுத்துகிறோம். ராஜா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளும் என்பதை நாங்கள் வாசிக்கிறோம் போல ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, மற்றவர்கள் உதவி செய்யாமல் இருக்கும் பொழுது நாங்கள் கவலைப்படாமல் இருக்கணும். ராஜா கர்த்தாவே, நாளைக்காக நாங்கள் கவலைப்படாமல் இருக்கணும். எங்களுடைய வியாதிகள், பலவீனங்கள், எங்களை சார்ந்தவர்களுடைய வியாதிகள், பலவீனங்களை குறித்து நாங்கள் கவலைப்படாது இருக்கணும். ராஜா, எல்லாவற்றையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தோடு தொடர்ந்து ஓட கர்த்தரை எங்கள் இருதயத்தை திடப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். திடப்படுத்துகிற வார்த்தையினால அப்பா, சாட்சியின் வழியாக எங்களோடு நீர் போதித்த கிருபைக்காக உமக்கு நன்றி. துதி, கன, மகிமை, புகழ் எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும்
இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஒருவருக்கு ஒரு கரங்களை கொடுத்து சமாதானத்தோடு கடன் சொல்வோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. பிரைஸ் தி லார்ட்.